என்ன அறுத்துட்டு இருக்க? இதாங்க கரும்புலா. இந்த பழத்தை வச்சு ஏர் ஆயில் செஞ்சோம்னா நீ நினச்சி பார்த்து முடிக்காத அளவுக்கு இந்த பழத்தினால உனக்கு முடி வளரும்னு சொல்லி சித்தர்கள் எழுதிக்கிறாங்க சாமி. நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளரும்னு எழுதிக்கிறாங்க. இதுதான் கரும்புலா. இந்த குச்சியை வச்சு நாங்கள்லாம் பல் வளர்க்குவோங்க சின்ன வயசில். ஆனால் முடி வந்து இந்த கரும்புலா பழத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முடி வளரும்னு சித்தர்கள் எழுதிக்கிறாங்க. பாரு இந்த பழம் பாரு, பாரு இதில் காட்டு பழம் எப்படி இருக்குது பாரு. ஒரு நாள் விட்டுட்டா போகிறோம், கம்ப்ளீட்டாக சிட்டுக்குருவி சாப்பிட்றோம். ஒரு பழம் கூட நம்ம கையில் காட்டு, நம்ம பைக்கு ஒரு பழம் கூட கிடைக்காது. கரும்புலா பழம் இது சாப்பிட்லாம், சாப்பிட்டு காட்டுவார். இந்த பழத்தை சாப்பிடலாம், டேஸ்ட்டாகவும் நாக்கே கருப்பாயிடும் பாருங்களேன். நாக்கு கருப்பாயிடுச்சா பாரு. ஆமாம், நாக்கே ப்ளூ கலரில் ஆகிடும். இந்த பழத்தை வந்து முடி வளரும். இது வச்சு முடி ஏர் ஆயில் தயார் பண்ணோம்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முடி வளரணும் சித்தர்கள் எழுதிங்கிறாங்க. இப்போ அதுக்கு தான் அந்த பழத்தை இருக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், பின்பக்கம் பாருங்கள். பழம் வந்து அடியில் தான் இருக்குது, மேல் பக்கத்தில் இருக்காது. அடிப்பக்கத்தில் தான் பழம் இருக்கும். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்கும். இங்கே பாருங்கள் பின்பக்கத்தில் பாருங்கள். பாருங்கள் இந்த பார்த்து பத்திரமா வைக்கணும் தானே. அதில் தேங்காய் உரிச்சிட்டு இருக்க, என்னம்மா பண்ண போகிறேன்? தேங்காயை உரிச்சு எடுத்து ஒரு 3 ஓட்டைக்குது. 3 ஓட்டைக்குள்ளே ஒரு வாட்டியை ஓட்டை பண்ணி அதில் இருக்கிற தண்ணியை பூரா எடுத்துடணும். எடுத்துட்டு இதில் பூலாப்பழம் வச்சு இது உள்ளே வச்சு பூமி படம் போட போகிறேன். பூமியை நோண்டி கிட்டத்தட்ட ஆழமாக ஒரு 2 அடி ஆழத்துக்காவது நோண்டி அது உள்ளே இதே நான் வைக்க போகிறேன். 1 மாதம் கழிச்சு தான் மறுபடியும் எடுப்பேன். 1 மாதம் கழிச்சு அதை எடுத்து அதை வச்சு அரைச்சி ஏர் ஆயில் செய்ய போகிறேன். முடி கருப்பாகுமா? நல்ல கருப்பாகும், அடர்த்தியாக வளரும். நீ நினச்சே பார்க்க முடியாது அவ்வளோ அளவுக்கு முடி வளரும்னு எழுதிக்கிறாங்க. இப்போ இந்த 3 ஓட்டை போடுறேன். இது இந்த 3 ஓட்டை இல்லை, ஒரு ஓட்டையில் மட்டும் ஓட்டை போட்டு இதில் இருக்கிற தண்ணியை பூரா எடுத்துருவேன். எடுத்துட்டு பஞ்சு வச்சு அந்த ஈரத்தை பூரா எடுக்கணும். எடுத்துட்டு அந்த பழத்தை உள்ளே வச்சு பூமிக்குள்ளே வச்சு மூட போகிறேன். 1 மாதத்துக்கு அது உள்ளே இருக்கும். இப்போ இது உள்ளே இருக்கிற ஈரத்தை பூரா பஞ்சு வச்சு தொடச்சி எடுக்கணும். தொடச்சி எடுத்துட்டு புலாப்பழத்தை இது ரொம்ப ரப்பிடலாம். என்ன பண்ணும், இந்த பஞ்சை அப்படியே உள்ளே விட்டு அதில் இருக்கிற ஈரத்தையெல்லாம் ஒத்தி எடுக்கணும். இது உள்ள ஈரம் இருக்கும், அந்த ஈரத்தை அப்படியே ஒத்தி எடுக்கணும். பாருங்க ஈரம் பாருங்க, இல்லை ஈரம் இருக்குது பாருங்கள், இழுத்துக்கிச்சு ஈரம். இது போல் இருக்கிற ஈரத்தை இந்த பஞ்சு வச்சு ஒத்தி எடுக்கணும். பாரு எவ்வளோ ஈரம் வந்துடுச்சு பாருங்க. வந்துச்சா? உள்ளே போட போகிறேன். கரும்புலா பழம் இது. இப்போ இந்த பழம் இந்த 1 2 இலை எல்லாமே இதுக்குள்ளே நான் போட போகிறேன். அது உள்ள இப்படி போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகுது? 1 மாதம் இருக்கிறதுனால ப்ராசஸ் பூமி புடம் போடுது. பூமிக்குள்ளே இருக்கிற ஹீட்டு இது அப்படியே அதை நம்ம எண்ணெயில் போட்டு எப்படி எடுத்தால் எப்படி இது
ம் அந்த மாதிரி பூமியே அதை தயார் பண்ணி கொடுக்குது. ம் இப்போ அதை இதுக்குள்ளே போட்டு நாம் இதுக்கு ஒரு ஓட்டையை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஆ ஒரு நல்ல தெக்க போட்டு எதனா ஒரு குச்சி எதனா ஒன்று போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும், காற்று போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு பூமிக்கு அடியில் நாம் நோண்டி பூமியில் புடம் போட்டுடணும். புடம் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை ஆட்டி வடையாட்டம் தட்டி அதை எண்ணெய் காய்ச்சிடணும். எண்ணெய் காய்ச்சினா அது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முடி வளரும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சும்மா எழுதலை சித்தர்கள்லாம். ஸ்ட்ராங்காக கண்ணுக்கண்ணு வச்சு இதை அடிக்கணும். இப்போ தான் நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. சூப்பராக கிரிப்பாக பிடிச்சிச்சு. இப்போ பாரு ஆட்டி கூட பாரு ஆட்டா. சரி மண் வீட்டில் தள்ளி விட்டு டேட் என்ன? ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உள்ளே தெரிஞ்சு பாரு குச்சி. இந்த குச்சி மட்டும் தெரியுது. அடியில் தேங்காய் இருக்குது. உள்ளேருந்து எடுத்துடலாம். எவ்வளோ ஆழம். பூமி படம் போட்டது, தேங்காய் எடுத்தாச்சு. தேங்காய் சுற்றி எவ்வளோ வேறு. கரும்புலாப்பழம் உள்ளே போட்டு தேங்காய்க்குள்ளே போட்டு பூமி படம் போட்டது. வெற்றிகரமாக எடுத்தாச்சு. கூலாயிடுச்சு. காட்டு காட்டு காட்டு. கூலாயிடுச்சு. அப்படியே போட்டு ஆட்டணும். பழமும் அதுவும் போட்டு அப்படியே போட்டு இதில் இருக்கிற தேங்காயை எடுத்து போட்டு ஆட்டுறது, அவ்வளோதான். தேங்காய் நோண்டணும். அழுக்குது எண்ணெய். நல்லா அரைச்சாச்சா? அரைச்சாச்சு, அவ்வளோதான். இந்த எண்ணெயை நான் தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
நேற்று தட்டி வச்சது இப்போ காலையில் நல்லா காஞ்சிருச்சு. இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். தட்டு ஒன்று கொண்டா. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சா? ரொம்ப காய் விடக்கூடாது. ஓரளவுக்கு எதமாக காயும் போதே பொரியும் போதே அதை போட்டுடணும். எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுடணும். ஆமாம், ரொம்ப எண்ணெய் ரொம்ப ஓவராக சூடு ஏறிடும். அது ஓரளவுக்கு பொரியிற அளவுக்கு இருந்தாலே போதும். எல்லாத்தையும் போட்டுடணும். வாசனை நல்லா இருக்கு. வர கொஞ்சம் அடங்கியிருக்கு. எண்ணெய் ரெடி வச்சிட்டோம்னா அது இது தேங்காய்லேயே போட்டு வச்சா இதில் இருக்கிறதும் அது வந்துடும். லைட்டாக எண்ணெய் கலர் மாதிரி இருக்கு. இப்போ இந்த வைக்கிறதுனால வந்து எக்கச்சக்கமாக முடி வரும், கருப்பாகும் இல்லை? என்னடா கரையேன்னு இருந்தால் தான் கருப்பாகணும்லாம் கிடையாது. எந்த கலராக இருந்தாலுமே அந்த சித்தர்கள் எழுதியிருக்காங்க. காலையில் செஞ்ச எண்ணெய் இது அடியில் போட்டு வேற குச்சி இதெல்லாம் கரும்புள்ள எண்ணெய் ஊற்றி பாரு. மூடி போடு. ஓகே, சூப்பராக இருக்கு. கரும்புள்ள எண்ணெய்.